வணக்கம், வெல்கம் டு என்எம் டாக்ஸ். இது மக்கள் எண்ணம். வணக்கம், வெல்கம் டு என்எம் டாக்ஸ். இது மக்கள் எண்ணம். இந்த சேனல் மூலயமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த முறை நான் வீடியோ பதிவிடும்போது சொல்லியிருந்தேன், கோயம்புத்தூர் மற்றும் பிரபலங்கள் நிற்கக்கூடிய தொகுதி நிலவரங்களை பற்றி நம்ம ஒரு அலசல் எடுப்போம்ட்டு. ஆனால் நேற்று மாலையோட தேர்தலுடைய பிரச்சாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நேற்று மாலை 6 மணியோட முடிஞ்சிடுச்சு. அதனால் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு நான் இந்த நிலவரங்களை உங்களுக்கு சொல்ல முடியாத காரணத்தினால இப்போ மீண்டும் ஒரு புதிய சப்ஜெக்டில் நம்ம உள்ள போகிறோம். இது இப்போ நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா 18வது நாடாளுமன்ற தேர்தல். இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல்களில் யாரெல்லாம் பிரதமராக இருந்தாங்க, எப்படியெல்லாம் ஆட்சி மாற்றம் எப்படி மாறி வந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு அலசல் பார்ப்போம். ஓகே, இப்போ நேராக சப்ஜெக்டுக்கு போயிடலாம். 1947க்கு அப்புறமா நடந்த முதல் நாடாளுமன்ற தேர்தலில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் பிரதம வேட்பாளராக இருந்து ஜெயிச்சு பிரதமர் ஆகிறார். ஸோ இவருக்கு நின்ன தொகுதிகள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 489 தொகுதிகளில் நிற்கிறாங்க. அதில் வெற்றி பெற்றது 364 தொகுதிகள் வெற்றி பெறாங்க. கிட்டத்தட்ட 49.99% வாக்குகள் பெற்று முதல் பிரதமராக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆட்சி அமைக்கிறார். ஸோ இவர் தான் முதல் இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளர். ஸோ இவர் பிரதமராக இருந்து அப்படியே வந்துட்டுருக்கிற காலகட்டத்தில் 1964 மே அவர் இறக்குறார். இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடைக்கால பிரதமர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவரை ஒரு இடைக்கால பிரதமராக நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு ஒரு பிரதமரை பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பிரதமர் ஆகிறார். அவருடைய காலம் எவ்வளோ காலம் அப்படி பார்த்தீங்கன்னா 19 மாதம் தான் அவர் பிரதமராக இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறமா மீண்டும் குல்சாரிலால் இடைக்கால பிரதமராக ஆட்சி அமைக்கிறார். இப்படி போயிட்டே இருக்குது. போயிட்டுருக்கும்போது 1966 இந்திரா காந்தி இந்தியாவுடைய முதல் பெண் இந்திய பிரதமராக நியமிக்கப்படுறாங்க. அவங்களுடைய பிரதமர் ஆன உடனே அவங்களுடைய ஆட்சி காலம் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 11 நாட்கள் தான் அவங்க பிரதமராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவங்க இந்திரா காந்தி தோல்வி அடைகிறாங்க. தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா 1967 மறுபடியும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸில் நின்று இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் இந்தியாவுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிரதமராக தேர்ந்தெடுத்து வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, வாரிசு அரசியல் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ளவே வருது. அப்படி வரும்போது காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எதிர்க்கிறாங்க. காமராஜருடைய தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த ஸ்தாபன காங்கிரஸில் சேர்றாங்க. அப்படி சேரும்பொழுது என்ன பண்ணுறாங்க, சின்னத்தை முடக்கிறதுக்காக இவங்க நீதிமன்றம் போகிறாங்க. நீதிமன்றம் போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றம் என்ன பண்ணுறது, ஏர்பூட்டிய மாடு சின்னத்தை முடக்கிறாங்க. முடக்கி சின்னத்தை இவங்க வாங்கிக்கிறாங்க, ஸ்தாபன காங்கிரஸ் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்திரா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை அவங்க மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சியை ஆரம்பித்து கம்யூனிஸ்டோட ஆதரவோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அவங்களோட அடிப்படை கொள்கைகளான பழமைவாதம், இந்திய தேசியம் கொள்கை இதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு புதிய கொள்கையை வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆதரவை 1971 வருடம் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்யூனிஸ்டுடைய சப்போர்ட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா,
இவங்க வந்து முறைகேடாக வந்து தேர்தலை சந்திச்சிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க, இவங்க வெற்றி பெற்றது செல்லாது அப்படி சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் அணுகும்போது நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்குது. 1977ஆம் ஆண்டு காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்குது. மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து ஜனதா கட்சி அந்த கட்சியின் சார்பாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அவருக்கு வந்து துணை பிரதமராக வந்து சரண் சிங் அவர்கள் இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் 1979 மொரார்ஜி தேசாய் பிரதமராக அப்படியே 1977லேருந்து 79 வரை இருக்கும்போது 1980 என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து அவருக்கு கொடுத்த ஆதரவை வந்து வாபஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் பதவி இழந்து மீண்டும் வந்து ஒரு பொது தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1980 இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமர் ஆகிறாங்க. அக்டோபர் 31ஆம் தேதி 1984 அவங்களுடைய மெய்காப்பாளர் மூலயமா அவங்க படுகொலை செய்யப்படுகிறாங்க. படுகொலை செய்யப்பட்ட உடனே அன்றைய இரவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய மகனான ராஜீவ் காந்தியை பிரதமராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ராஜீவ் காந்தி இந்தியாவுடைய பிரதமராக பதவியேற்கிறார். ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இளம் பிரதமராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்போது நேரு இந்திரா அந்த இவங்களுடைய பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 37 ஆண்டு காலமும் 303 நாட்களும் அந்த பீரியட் வந்து நிறைவடைகிறது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த அனுதாப அலையில் வந்து பார்த்திங்கன்னா 1984 ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ராஜீவ்காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவுடைய பிரதமராகிறார், மறுபடியும் பிரதமராகிறார். 1984 ராஜீவ்காந்தி அவர்கள் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று பிரதமராகிறார். இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரதமர் ஆனதுக்கப்புறம் இடைப்பட்ட காலங்களில் என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் கட்சியில் இருந்த விபி சிங் அவர்கள் வந்து போப்பஸ் ஊழலை கையில் எடுத்து ராஜீவ்காந்தி எதிராக அந்த ஊழலை எடுத்து அவர் வந்து உள்கட்சி பூசல் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா விபி சிங் அவர்கள் வெளியில் வராரு, கட்சியிலேருந்து வெளியில் வந்து ஜனதா தளம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து உருவாக்குறாரு. 1989 விபி சிங் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, ஜனதா தளம் அப்படின்ற கட்சியை வந்து ஃபார்ம் பண்ணி நாடாளுமன்றத்தை சந்திக்கிறார். இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வலதுசாரி கட்சி இடதுசாரி கட்சின்னு அப்படியே இருக்கக்கூடிய அந்த எதிர்மனையாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் கம்யூனிஸ்ட்டும் 2 பேருமே ஆதரவு கொடுக்குறாங்க. விபி சிங் ஆதரவு கொடுத்து அவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் வந்து பிரதம மந்திரி ஆகிறார். இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா சில பிரச்சனைகள் வெடியுது. மண்டல் கமிஷன் பிரச்சனைகள் அப்போ தான் வெடியுது. ராமருடைய ரத யாத்திரை பிரச்சனையும் வெடியுது. இந்த பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னா அத்வானி அவர்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சி அத்வானி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவை வந்து திரும்ப பெற்றுறாங்க. திரும்ப பெற்ற உடனே என்ன ஆகுதுன்னா விபி சிங் அவர்களுடைய பதவிக்காலம் நிறைய நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் அவர் தோற்று போய் அவர் வந்து தோற்று போகிறார். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜனதா அரசின் முன்னணி தலைவர்கள் ஒருவரான சந்திரசேகருக்கு வந்து ஆதரவு கொடுத்து அவர் வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரசேகர் வந்து பிரதமராக அறிவிக்கப்பட்டு அவர் வந்து ஆட்சி செய்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரும் பிரதமருமான ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து என்ன பண்ண தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்படி வந்த உடனே தற்கொலை படைகளால் அவர் வந்து இறந்து போகிறார். இறந்து போனதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா 1991 அனுதாப அலையில் வந்து காங்கிரஸ் மீண்டும் பெரிய வெற்றி அடைஞ்சு PV நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைக்கிறார். நரசிம்மராவ் அவர்கள் வந்து போராடி 5 ஆண்டுகள் வந்து பிரதமராக நீடித்து நிறைவு பெற்றார். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா 1996 நாடாளுமன்றம் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து பெரிய பெரும்பான்மை இல்லாத போதிலும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வாஜ்பாய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க ஒரு பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு ஆட்சி அமைக்கிறார். வெறும் 13 நாட்கள் மட்டும் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஐக்கிய முன்னணி அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி அதில் அந்த ஒரு கூட்டணி மூலமாக ஐக்கிய ஜனதாதளம் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய பிரதமராக தேவகவுடா அவர்களை வந்து தேர்ந்தெடுத்து தேவகவுடா அவர்கள் வந்து பிரதம மந்திரியாக ஆகிறார். பிரதம மந்திரியாகி கொஞ்ச நாள் அப்படி நீடிச்சுட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா சீதாராமன் கேசரி என்ன பண்ணுறாரு, தேவகவுடாவை பதவி விலக சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் ஏற்படுது. அதுக்கப்புறம் பதவி விலக சொன்னதுக்கப்புறமா அவரை தொடர்ந்து ஐக்கிய குஜ்ரால் அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறார்.
தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஆட்சி செஞ்சுட்டு வரார். இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது என்ன, ராஜீவ்காந்தியுடைய படுகொலையை வந்து விசாரணை ஜெயின் கமிஷன் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து திமுகவுடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிட்ட உடனே என்ன பண்ணுறாரு, சீதாராம் கேசரி என்ன பண்ணுறாரு, இந்த கூட்டணியிலிருந்து திமுக விலகணும்னு சொல்கிறார். அதுக்கு ஐக்கிய குஜ்ரால் அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிக்கிறார். மறுப்பு தெரிவித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, சீதாராம் கேசரி என்ன பண்ணுறாரு, ஐக்கிய குஜ்ராலுக்கு கொடுத்த ஆதரவை பின்னாடி திரும்ப வாங்கிக்கிறார். எடுத்து என்ன பண்ணுறது, மீண்டும் ஆட்சி கலையுது. 1998 என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறார். மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வாஜ்பாய் கொடுத்த ஆதரவை விலகிக் கொள்கிறாங்க. அப்படி விலகும்போது என்ன ஆகுதுன்னா, மீண்டும் இந்த வாஜ்பாயுடைய ஆட்சி கவிழுது. வெறும் 13 மாதங்கள் மட்டுமே வந்து வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1999 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் அவர்கள் அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சி மீண்டும் வந்து பிரதமராக இருக்கிறார். காங்கிரஸ் அல்லாத கட்சி 5 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்த முதல் பெருமை வந்து வாஜ்பாய்க்கு தான் வருது. ஸோ வாஜ்பாய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, 5 ஆண்டுகள் நிறைவு பெறார். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2004 எலெக்ஷன் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணுறாங்க, மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இந்தியாவுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஸோ மன்மோகன் சிங் வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படியே அந்த ஆண்டுகள் வந்து கண்டினியூ ஆகி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் மன்மோகன் சிங் இருந்த போதிலும் என்ன ஆகுதுன்னா, ஈழப்போர் பிரச்சனைகள் வருது. அதாவது அந்த எல்டிடி பிரச்சனைகள் வருது. அப்போ இங்கேருந்து நம்ம மிலிட்ரி அங்கே அனுப்புறது, இங்கே வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2004 2014 காங்கிரஸ், அதாவது நேரு இந்திரா காந்தி அந்த காங்கிரஸுடைய ஆட்சி நிறைவுக்கு வருது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, 2014 நடந்த தேர்தலுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியாவுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இன்றைய வரைக்கும் அவர் தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். இப்போது நாம் சந்திக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் 18வது நாடாளுமன்ற தேர்தல். இதில் மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்வாரா, இல்லை மாற்று அரசு அமையுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஜூன் 4 தெரிஞ்சிடும். இதுதான் இப்படி தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் 1லிருந்து 17 வரைக்கும் மாற்றங்கள் நிகழ்ந்து இப்போ வந்து நம்ம 18வது நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறோம். ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரதமர்கள் அவர்கள் வந்து எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் வந்து பிரதமராக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜவஹர்லால் நேரு அவர்கள் மட்டும் 17 ஆண்டுகள் 286 நாட்கள் வந்து பிரதமராக இருந்தார். இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் 59 நாட்கள் இருந்திருக்காங்க. மன்மோகன் சிங் அவர்கள் வந்து 10 ஆண்டுகள் 4 நாட்கள் இருந்திருக்காரு. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் 64 நாட்கள் இருந்திருக்காங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் 5 ஆண்டுகள் 32 நாட்கள் இருந்திருக்காரு. PV நரசிம்ம ராவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக 5 ஆண்டுகள் இருந்திருக்கார். மொராஜி தேசாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 126 நாட்கள் இருந்திருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு 216 நாட்கள் இருந்திருக்காங்க. VP சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு 343 நாட்கள் இருந்திருக்காங்க. ஐக்கிய குஜ்ரால் அவரை பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு 332 நாட்கள் இருந்திருக்காங்க. தேவகவுடா அவர்கள் பார்த்தீங்கன்னா 1 ஆண்டுகள் 324 நாட்கள் இருந்திருக்காங்க. சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா 1 ஆண்டுகள் 223 நாட்கள் இருந்திருக்காங்க. சரண் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 170 நாட்கள் இருந்திருக்காங்க. குல்சாரிலால் நந்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13 நாட்கள் வந்து பிரதமராக இருந்திருக்கார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் 9 ஆண்டுகள் 326 நாட்கள் இருந்திருக்கார். இப்போ நடக்க போகிற இந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அவர் பிரதமராக தொடர்வாரா அல்லது மாற்று அரசியல் வருமானது ஜூன் 4 நமக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.